உயில். இது ஒரு குடும்ப கதை. வீடு நிறைந்திருந்தது. தாயம்மாவின் 6 மகன்கள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், சம்பந்திகள், புகுந்த வீட்டு மனிதர்கள், பிறந்த வீட்டு ஜனங்க, ஊர் நண்பர்கள், உறவினர்கள் என வீடே ஜே ஜே என்றிருந்தது. தாயம்மாவின் கணவர் கந்தசாமிக்கு அன்று முதல் திவசம். ஆமாம், ஒரு குறை இருக்கக்கூடாது, எவ்வளவு செலவானாலும் சரி, ஊர் மெச்ச செஞ்சிடணும் என்று மகன்கள் பேசிக்கொண்டதை மருமகள்களும் ஆமோதித்தார்கள். சாஸ்திர சம்பிரதாயம், தானம், தர்மம் எதையும் விட்டு கொடுக்காமல் நிறைவாக செய்தார்கள். சாஸ்திரிகள் பிண்டம் வைத்து செய்விக்க மூத்த மகனும் மற்றவர்களும் பயபக்தியுடன் திவசம் கொடுத்தார்கள். 2 தலை வாழை இலை நிறைய பலகாரங்கள், பழங்கள், இனிப்பு வகைகள் நிரம்பி வழிந்தன. அப்பாவுக்கு பிடிச்ச நெய் ஜாங்கிரியும் முள்ளு முறுக்கும் வைக்கணும் என்று சொன்ன கடைசி மகன் அள்ளி அள்ளி வைத்தான். புது பட்டு வேட்டி, அங்கவஸ்திரம், ஷர்ட்டு, பேண்ட்டு என 2ஆம் மகன் தடபுடல் செய்திருந்தான். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தாயம்மாவின் முகத்தில் ஆழ்கடலை தாண்டிய பரிபூர்ண அமைதி. அப்படியே ஒரு ஓரமாய் அமர்ந்து கூப்பிய கையை விளக்காமலேயே இருந்தாள். பூஜை முடிந்து விருந்து இலை போட்டார்கள். திருப்தியாக சாப்பிட்டு முடித்து அனைவரும் ஓய்வெடுக்கத் தொடங்கினார்கள். பெண்கள் டிவி முன்பு அமர குழந்தைகள் தெருவில் விளையாடி கொண்டிருந்தார்கள். சிலர் மதியானமாக கிளம்புவதாகவும் சிலர் சாயங்காலம் கிளம்புவதாகவும் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தாயம்மாவின் காதில் விழுந்தன. காப்பி சாப்பிட்றீங்களா பாட்டி? ஏதோ ஒரு கரிசன குரல் அருகில் கேட்கவே எழுந்து உட்கார நினைத்தாள் தாயம்மா. ஆனால் அப்படியே மாறை பிடித்து கொண்டு விழுந்து விட்டாள். டாக்டரை கூப்பிடுங்க, டாக்டரை கூப்பிடுங்க, யார் யாருக்கோ உத்தரவு போட. அதெல்லாம் வேணாம்ப்பா, முதல்ல வக்கீல் ஆனந்தராமனை கூப்பிடுங்க என்றாள் தாயம்மா. வக்கீலா? அவர் எதுக்கு? மகன்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். தாயம்மாவிடம் சொத்து என்றும் எதுவும் இல்லை. இருந்த சொத்துக்களை எல்லாம் கந்தசாமி இருக்கும்போதே அடித்து பிடித்து பங்கு போட்டு கொண்டு விட்டார்கள். தாயம்மாளையும் கந்தசாமியையும் சேர்த்து. வக்கீல் ஆனந்தராமன் வந்தார். இப்போ நெச்சுவலி எப்படிப்பா இருக்கு? கேட்டுக்கொண்டு தான் வந்தார் வக்கீல். வக்கீல் தம்பி, உங்களோட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றதும் குறிப்பறிந்து அனைவரும் வழிவிட்டனர். தாயம்மாவும் ஆனந்தராமனும் பக்கத்து அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டனர். வெளியே காத்திருந்த அனைவரும் முள்மேல் அமர்ந்திருப்பது போல தவித்து கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் கடந்தது. கதவை திறந்து கொண்டு வக்கீல் வெளியே வந்தார். என்ன சார், என்ன சார் ஆச்சு, என்ன சார் என்று கேட்டுக்கொண்டே மகன்களும் மருமகள்களும் சூழ்ந்து கொண்டார்கள். முதல்ல அம்மாவை பாருங்க, அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு என்று சொல்லி முடிக்கும் உள்ளே தாயம்மாள் சிறு சப்தத்துடன் இறைவனடி சேர்ந்து விட்டிருந்தாள். காரியமெல்லாம் முடிங்க, 10வது நாள் வரேன், இப்போ எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு நகர மகன்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆயிற்று. தாயம்மாவின் 10 நாள் காரியங்கள் ஏதோ செய்து ஒப்பேற்றினார்கள். 11வது நாள் விழிந்ததோ இல்லையோ, வக்கீல் ஆனந்தராமனை கையோடு கூட்டியே வந்துவிட்டார்கள். வீட்டு வாசலில் போடப்பட்டிருந்த பந்தலில் உறவுக்காரர்களும் ஊர் மக்களும் கூடியிருக்க வக்கீல் உயிலை உரத்த குரலில் படிக்கத் தொடங்கினார். பெத்த மகன்களுக்கும் மகள்களுக்கும் தத்தம் தாய் தந்தையர் உயிருடன் இருக்கும்போது ஒரு வாய் உணவிட்டு அன்புடன் கவனித்து கொண்டாலே 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம். அதை விட்டுட்டு உயிரோடு இருந்த சமயத்தில் திட்டி அவமானப்படுத்தி சண்டை போட்டு இவங்கள வேணா நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்லாம் ஆளாளுக்கு உதாசீனப்படுத்திட்டு இப்போது பட்டும் பாயாசமும் வைக்கிறது யாருக்காக? வசதி இருந்தும் சாப்பிட சரியாக கொடுக்காம பழையதை போடுறதும், பழைய ரசத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு தர்றதும், காரமும் எண்ணெயும் போட்ட உணவை தர்றதும், அப்படிலாம் எங்களை நடத்திய விதம் என்னை மிகவும் யோசிக்க வைக்கிது. நின்னா குத்தம், நடந்தா குத்தம்னு ஏசியது, பேர குழந்தைங்க முன்னாலேயே அடிக்க கை ஓங்கியது, மருந்து மாத்திரைகளை கூட வாங்கி தராமல் கெஞ்ச வச்சது, இப்படி பல நிகழ்ச்சிகள் என் கண் முன்னாலேயே வந்து போகுது. எனவே இனி எனக்கும் என் கணவருக்கும் யாருமே திவசம் செய்யக்கூடாது. ஊர் உறவினர்கள் மிச்சறதுக்காக எங்கே திவசம் செய்யாட்டா தங்களுக்கு ஏதேனும் கெடுதல் வந்துடுமோன்றதுக்காக மட்டும் செய்யப்படுற திவசம் இனி எங்களுக்கு வேண்டாம். என் சாவுக்கு வந்துள்ள உறவினர்கள், நண்பர்கள், சிலர் குடும்பங்களில் கூட பெற்றவங்களை இப்படி நீங்கள் நடத்தக்கூடும். அதில் சிலரேனும் மனம் மாறி தங்களால் இயன்ற அளவுக்கு உணவும் உடையும் தந்து அன்போட பராமரித்தாலே போதும், எங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். இப்படிக்கு தாயம்மா. தாயம்மாவின் பிள்ளைகள் நெஞ்சம் கலங்கியிருக்க கண்டிப்பாக ஓரிரு குடும்பங்களாவது இனி வயதான பெற்றவர்களை மதித்து நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் தாயம்மாவின் ஆன்மா விண்ணுலகை நோக்கி சென்றது.